கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியா நாங்கள் சேர்ந்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஏராள நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்கு எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசனத்தினால எங்களை மகிழச் செய்யும். உம்முடைய பிரசனம் எங்களை விடுதலையாக்கட்டும். ஆண்டவரே, ஒரு ஷெகினா மகிமை இந்த ஆலய கட்டடத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரின் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கொண்டு வரும். தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன்.
ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். கரங்களை தட்டி உற்சாகமா கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த காலை வேளையில கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே எழுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. ஆரூபியே எழுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. மீன் கேட்ட பாம்பை அருவாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருவாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடான் நற்பீதனாலம் அருள்வான். பொல்லாதோர் கூட செய்திடான் நற்பீதனாலம் அருள்வான். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே எழுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. ஆரூபியே எழுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே எழுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. ஆரூபியே எழுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை, யாரும் காண உள்ள அலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை, யாரும் காண உள்ள அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே எழுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. ஆரூபியே எழுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே எழுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. ஆரூபியே எழுவேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என்
ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சொந்தமாக இருக்கிறபடினால தேவனுடைய நாமத்தை போற்றி பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. Thank you. இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் உளையான சேற்றில் நின்று தூக்கிய நிறுத்தினீரே உளையான சேற்றில் நின்று தூக்கிய நிறுத்தினீரே உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்தீர் வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்தீர் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின்பற்றுவே உந்தனை பின் செல்லுவே ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே என் இயேசுவே நான்
இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் அக்கினி சூளையிலே நின்ற எம்மை தேவனே அக்கினி சூளையிலே நின்ற எம்மை தேவனே விசுவாச திடமனதை என்றென்றும் தந்தருளும் விசுவாச திடமனதும் என்றென்றும் தந்தருளும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். எழுமி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை, தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொண்டாட நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதமான சோர்வு, பலவீனம், பயம் எல்லாவற்றையும் எடுத்து போடும். ஒரு விடுதலையை தாரும், ஒரு விடுதலையை தாரும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உரை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே, உரை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. கரங்களை உயர்த்தி ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி. Yes. Oh, glory, glory, glory. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. Thank you, Holy Spirit. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்தும் போது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உயர்த்தப்படும் போது உங்களை எல்லாம் இடத்துல இழுத்துக்கொள்வேன். நீர் எங்களை உம்மிடத்தில் இழுத்து கொண்டபடியினால நாங்கள் இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய தேவ பிரசன்னம், அந்த தெய்வீக பிரசன்னத்தை, the divine presence of God, let us enjoy the presence of God. ஆண்டவருடைய அந்த சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம அப்படியே அனுபவிக்கத்தக்கதாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் தொடுங்க. ஆண்டவரே, நீர் உம்முடைய வலது கரத்தினால என்னை மார்போடு அணைத்து கொள்ளும். ஆண்டவரே, அந்த அணைப்பில் நான் ஆண்டவரை மகிழத்தக்கதாக ஆண்டவரே என்னை ஆண்டவரே
பயமுறுத்துகிற எல்லாம் பயம், அந்த வியாதி எல்லாம் என் ஆண்டவருடைய வலது கரம் என்னை சேர்த்து அவருடைய மார்போடு கூட அணைத்து கொள்ளுங்க, அணைத்து கொள்ளுங்க, அணைத்து கொள்ளுங்க, அணைத்து கொள்ளுங்க. ரபா ராதா ராகாபா ராபா. ஒரு தெய்வீக தொடுதலை உணரும் போது ஆவியானவருடைய ஒரு அபிஷேகம் கூட இறங்கட்டும். விடுதலை, விடுதலை உண்டாகட்டும். விடுதலை. நல்ல கரங்களை தட்டி ராபா ராதா ராபு அரபோ ஷியாரா தாரா காபா லீபா தாராபா ரியாந்தரா காபா லாபா. ஹalleluya, hallelujah. Thank you Lord. நம்ம தேவ சமூகத்திற்கு வருகிறது அவருடைய பிரசன்னத்தினால நாம் விடுதலை பெற, அவருடைய பிரசன்னத்தினால நாம் மகிழ்ச்சி அடையத்தானே. துக்கத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியோடு வந்திருந்தா ஆவியானவர் இன்றைக்கு ஒரு விடுதலையை தருகிறான். அப்படியே கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, thank you for the mighty deliverance, thank you for the mighty deliverance, thank you for the mighty deliverance. அற்புதமான விடுதலைக்காக ஆண்டவரே, என்னுடைய வியாதி என்னை விட்டு நீங்கி போனது, என்னுடைய பயம் என்னை விட்டு நீங்கி போனது, என்னுடைய சோர்வு என்னை விட்டு நீங்கி போனது. என் ஆண்டவருக்காக ஒரு புது பலத்தோடு கூட நான் நிற்கணும் ஆண்டவரே, ஒரு புது பலத்தோடு நிற்கணும். அப்படி ஆண்டவரே நீர் என்னை பலவானாய் மாற்றிவிடும். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நான் உயர எழும்பத்தக்கதாய் ஒரு கிருபை இப்போது என் மேலே இறங்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit, thank you Lord. நன்றி சோதரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் முடிய உள்ள வசனம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேச வேண்டும். அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கணும். தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். வார்த்தை வல்லமையுடையது, வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியது ஆண்டவரே. அந்த வசனத்தை நாங்கள் கேட்டு போய்விடாதபடி அதுக்கேற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து இந்த வசனமானது எங்களை நித்திய வழியில் நடத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இங்கே இந்த 23வது வசனத்தில் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அது எந்த பகுதியிலே பரிசுத்தமாக்க போகிறார் என்பதை அந்த வசனம் விளக்குகிறது. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சரீரம் 3 பகுதிகளை உடையதாக இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 பகுதி அடங்கினதான் ஒரு மனுஷன். ஆவி இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உயிரோடு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். உயிர் இல்லாதவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களே. உயிர் இருக்குதுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்திருக்க மாட்டோம் பாஸ்டர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோல், ஸ்பிரிட் அண்ட் பாடி, இது சரீரம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுவோமா? ஆவி, ஆத்மா காணக்கூடாது. பாடி இஸ் விசிபிள், ஸ்பிரிட் அண்ட் சோல் இஸ் இன்விசிபிள். பார்க்க முடியுதா? உங்கள் ஆவியை யாரெல்லாம் பார்க்குறீங்க? உங்கள் ஆவியை, ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆனால் அது 3ம் அடங்கினது தான் நம்முடைய சரீரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆண்டவர் இந்த சரீரத்துக்குள்ள, இந்த ஆத்மாவுக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். அப்படி தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறங்க, எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன்? அப்படியானா இன்றைக்கு அவர் வருகிறதுக்கு இடம் கொடுப்போம். உள்ளத்தில் வந்து வாசம் பண்ண இடம் கொடுப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன். He was there in the beginning. அவர் உலகத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆண்டவர் இருந்தார். இயேசு இருந்தார். இயேசு எப்படியா இருந்தார்? ஆவியாக, வார்த்தையாக இருந்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி இருந்தார். பிதாவாகிய தேவன் நாம் நமது ரூபத்தின்படியே, நமது சாயலின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ பன்மையில பேசுகிறார். பிதாவாகிய தேவன் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் பேசும்போது பன்மையில் பேசுகிறார். மனிதனை சிருஷ்டிக்கும் போது மனிதனை நம்முடைய சாயலாக, நமது ரூபத்தின்படி 3 பேரும் சேர்ந்து தான் நம்மை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால தான் நமக்குள்ளேயும் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. பிரசங்கி சொல்கிறான், மண்ணானது தான் முன் இருந்த மண்ணுக்கு போயிடும். ஆமென். ஒரு ராஜா, பெரிய ராஜா, ஏராளமான பொக்கிஷம் இருக்கிறது, பொன்னு பொருள் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 9:27 சத்தமாக கொஞ்சம் வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். தேவன் அதை நியமித்துட்டாரு. யாரும் அதை மாற்ற முடியாது. பிறப்பு என்று ஒன்று இருந்தா இறப்பு என்று ஒன்று இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஒருவேளை முன்னால இருக்கலாம், பின்னால இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறவங்க என்னோட சேர்ந்து சொல்வீங்கன்னு நினைக்கிறேன், நான் மரிக்க கூடாது, நான் பறந்து போக வேணும். ஆமென். ஏலிம் சபையில் அப்படி விசுவாசிப்போம். அப்படி நடக்கலைன்னா பரவாயில்ல, விசுவாசிக்கவாது விசுவாசிப்போம். ஆமென் சொல்லுவோம். நல்லா மரிக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன். மரணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மரணத்தை எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் சாகணும் ஜெபம் பண்ணுங்க. புரியலையா? ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் சாகணும் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், இல்லை, என்கிட்ட இது வரைக்கும் வந்தவங்க நான் பிழைக்கணும், ஆண்டவரை எப்படி ஆகிலும் பிழைக்கணும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் என்ன அழுதுகிட்டு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பிழைக்கணும், ஆண்டவர் உங்களை சுகமாக்கணும்னு ஜெபம் பண்ணுறதுக்கு தான் என்ன ஊழியக்காரனை அழைத்திருக்கிறார். நீ சாகணும் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல, வேதம் என்னை அனுமதிக்கலை. ஆமென் சொல்வோம். உன்னுடைய நேரம் வரும்போது, உன்னுடைய டர்ன் வரும்போது, உன்னுடைய வாய்ப்பு வரும்போது நீ ஆட்டோமேட்டிக்காக நீ சொல்லி தான் சாகணும் நல்லா இல்லை. ஆண்டவர் அடைத்து கொள்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மரித்து விட்டார்கள், அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். ஆமென். என்ன பாஸ்டர் இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க? இதற்கு முன்னால மரித்தார்களே, இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம இந்த விசுவாசத்தை காத்து கொண்டு ஆண்டவருக்காக கடைசி மூச்சு வரைக்கும் இருந்து சாபமா இல்லையான்னு தெரியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வழுவி ஆண்டவரை விட்டு தூரமாக போய் நம்முடைய ரட்சிப்பையும் நம்முடைய நித்தியத்தையும் இழந்து விடாதபடி
நம்ம காத்துக்கொள்ளணும். அதனால் ஆண்டவர் சொன்னார், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன்னை விடாதபடி காத்துக்கொள்ளணும். இப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த வார்த்தையை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்படி நமக்குள்ளே வாசம் பண்ணினார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்போ நாம கிருபையையும் சத்தியத்தையும் பெற்றிருக்கிறோம். கிருபையும் சத்தியமும் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆனா உள்ள இருக்கிறது. ஆனா நம்ம பாட்டு பாடுறோம், உன் விருப்பம் இல்லாத செல்லாமல். அப்போ அது என்னது? அது சொல்லுங்க. உள்ள இருக்கிறவர் தடுத்து தான் நிறுத்துறாரு. ஆனா நமக்கு ஒரு மூளை ஒன்று இருக்குதுல்ல, இல்லை 250 to 300 grams, 1/4 கிலோ. எதுனால என்ன தப்பு பண்ணாலையும் நம்ம பார்த்து கேட்கறது, மூளை இருக்குதா? ஏன்? அந்த மூளை இருந்தா நீ இப்படி தவறு செய்ய மாட்ட. அப்ப அந்த மூளை தான் நமக்கு சொல்லுது தவறான காரியங்களுக்கு போக இடம் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். இப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண இடம் கொடுக்கணும். ஆங்கில வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது he tabernacled amongst us. வாசிங்க அந்த வசனத்தை. The word became flesh. John 1:14. The word became The flesh. word became flesh and made his dwelling among us. And made it dwelling among us. We have seen his glory, the glory of one and only Son, who came from the Father, full of grace and truth. King James version நினைக்கிறேன். He tabernacled amongst us. நம் மத்தியிலே கூடாரமாய் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 26:27-30 வசனத்தை வாசிப்போம். வாசஸ்தலத்தின் மறுபக்க பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும், வாசஸ்தலத்தின் மேல்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் பண்ணுவாயாக. நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மற்றும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூட கடவாய். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் காலையில் ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவருடைய அற்புதமான ஒரு காரியத்தை நான் மலை மேலே மோசேக்கு மாதிரியை காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்வோம். வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. மேலே அவர் கீழே இறங்கி வரும்போது ஒரு மனுஷன் இருக்கிறான். யார் அவன்? பெசலையேல் என்கிற ஒரு மனுஷனை கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறார். அவன் என் ஞானத்தை பெற்றவன், என் ஆவியை பெற்றவன், நீ சொல்கிற மாதிரி எல்லாம் அவன் செஞ்சிருவான். ஆமென். இப்போ God uses 2 persons to make this tabernacle. இந்த கூடாரத்தை அமைப்பதற்கு மாதிரியை மோசேக்கு மலை மேலே கொடுத்தாரு. அதை செய்து முடிப்பதற்கு கீழே பெசலையேல ஆண்டவர் அபிஷேகித்தார். இப்போ அங்கே ஒரு கூடாரத்தை நாம் பார்க்குறோம். படத்தை பார்ப்போம். இங்கே வெளியில் ஒரு தடுப்பு போட்டிருக்குது, காம்பவுண்டு மாதிரி. அதுக்கு பேர் வெளி பிரகாரம், அவுட்டர் கோர்ட். அந்த வெளிப்பிரகாரம் தான் நம்முடைய சரீரம், பாடி. அவுட்டர் கோர்ட் இஸ் அவர் பாடி, நம்ம பார்க்கக்கூடியது. பிறகு அதுக்கு உள்ள பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருக்கிறது.
அதையும் பார்க்க முடியாது. அந்த கூடாரத்துக்குள்ளே அங்கே உள்ள ஒரு கூடாரம் போட்டிருக்குதுல, அந்த கூடாரம் தான் ஆசரிப்பு கூடாரம், வெளியே இருக்கிறது பிரகாரம். அந்த கூடாரத்துக்கு மேலே, இந்த கூடாரத்துக்கு மேலே என்ன இருக்கிறது? ஒரு அக்னி அந்த கூடாரத்துக்குள்ளே இறங்கி வருகிறத நாம் பார்க்குறோம். அப்போ அது அந்த கூடாரம் அமைக்கப்படுகிற நேரத்திலேருந்து அந்த அக்னி அந்த கூடாரத்தின் மேலே இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆமென். இப்போ இன்றைக்கு இந்த நாம் கூடி ஆராதிக்கிறதுக்காக ஒரு கூடாரம். ஆமென். நம்ம கூடி ஆராதிக்கிற இந்த கூடாரத்துக்கு மேலே இப்படி ஒரு அக்னி ஸ்தம்பம் இறங்குதா? அது இறங்குனா, மேலே இறங்குனா, உள்ள நீங்களும் நானும் பெறுகிற அந்த அக்னி அபிஷேகம், அது இங்கே நம்மை ஆண்டவர் நிரப்பும் போது அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம், மேல் வீட்டு அறையின் அனுபவத்தை நாம் இன்றைக்கு இந்த கூடாரத்துக்குள்ளே ஆராதிக்க வரும்பொழுது நாம் பெறுகிறதே வெளியில் எல்லாரும் நல்ல காணக்கூடியதாக பார்க்கணும். ஆமென். அப்படி ஒரு ஆராதனை நம்முடைய ஆராதனையாக இருக்கணும். நம்ம உள்ள இருந்து ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாம் ஆண்டவர் அக்னி அபிஷேகத்தினால அபிஷேகிக்கிறார். மேலே அந்த அக்னி பற்றி எறிகிறதா ஜனங்கள்லாம் பார்த்து 101 ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த சர்ச் எரியுது, அவன் சைரனோடு வர்றான். இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆமென். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறோம்? அப்படியே கரங்களை உயர்த்தி, Lord, I need that anointing of fire, that tongue of fire should come upon me. ஆண்டவரே, அந்த அக்னி மயமான பிரிந்த நாவுகள் என் மேல இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மேலெல்லாம் இறங்குகிறது. ஆண்டவரே, எங்க கூடாரத்துக்கு மேல, எங்க கட்டடத்துக்கு மேல சுற்றி இருக்கிற இந்த ஜனங்க பார்க்கணும். அப்படி ஒரு அபிஷேகம் இன்றைக்கு எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அந்த அக்னி இறங்கும்போது இருந்த அனைத்தையும், அப்படின்னா நமக்குள்ள தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் எல்லாம், இட் இஸ் கால்ட் பர்ன்ட் ஆஃபரிங். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை முற்றிலுமாக சுட்டெரிக்கணும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நீங்களும் நானும் ஜீவ பலியாக இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை அந்த பலிப்பிடத்தின் மேலே நாம் வைத்திருக்கிறோம். தகன பலியாக வைத்திருக்கிறோம். தகனிக்கப்படுகிறது. yet we are living. ஆனாலும் நாம் ஜீவிக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஜீவ பலி. ஆமென். அப்படின்னா அந்த ஆல்டர் மேலே வச்சுட்டு நீ திரும்பவும் எடுத்துக்கிடாத. இந்த ஆல்டர் மேலே தான் இருக்கட்டும். இந்த ஆல்டர் மேலே அது தகன பலியாக தகனிக்கப்படணும். சுயம் முன்னில சாகணும். ஆமென் சொல்லுவோமா? சுயம் நம்மள சாகணும். இல்லைன்னா சும்மா இன்றைக்கு சபைகள் மாயமாலமாக இருக்கிறதுனால தேசத்தில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஆண்டவரை, நான் என்ன இன்றைக்கு அந்த பலிப்பீடத்தின் மேலே வைக்கிறேன், அது முற்றிலுமாய் தகனிக்கப்படணும். இஃப் இட் ஆல் யூ பிலீவ் இன் பர்னிங் புஷ், பற்றி எரிகிற முட்செடியை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, அப்படி நானும் தகன பலியாக எரிக்கப்பட்டாலும் அது நான் பொசுங்கி போகவில்லை. ஆமென். நான் ஆண்டவருக்காக தகன பலியாக அந்த பலிபீடத்தின் மேலே வைத்திருக்கிறேன். ஆனாலும் நான் அதில் பட்சிக்கப்படவில்லை. yet I live. நான் இன்னும் ஜீவிக்கிறேன். ஆண்டவருக்காக மாத்திரம் தான் ஜீவிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு
முகாந்திரத்தில் நம்மோடு பேசுகிறார். நம்ம என்ன பண்ணுறோம், டைட்டாக அடைச்சிக்கிட்டு ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை சொல். எவ்வளோ பேசினாலையும் யூ ரெசிஸ்ட், அதை தடை பண்ண. ஆவியானவர் உள்ளே வந்துடாதீங்க, என்கிட்ட பேசிடாதீங்க. நான் என் வாழ்க்கையை உமக்கு கொடுத்துட்டா, அந்த பலிபீடத்தின் மேலே என் வாழ்க்கையை என்ன நான் வச்சுட்டா, நான் விரும்புகிறதை என்னால் செய்ய முடியாது, என்னால் பொய் சொல்ல முடியாது, என்னால் திருட முடியாது. அதனால தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படலை. சர்ச்சுக்கு ஏன் வரமாட்டேன்றாங்க? இதுதான் காரணம். ஆவியானுடைய சத்தத்துக்கு இப்போ நாம் கீழ்ப்படிஞ்சா நம்ம குடும்பத்தில் அந்த மாற்றத்தை நம்ம பார்க்கலாம், தேசத்தில் மாற்றத்தை பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண, He likes to tabernacle amongst us. நம்ம மத்தியில் அவர் கூடாரம் அமைத்து வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 26ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு அவுட்லைனை பார்ப்போமானா, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகம், மனித தன்மை, அவருடைய வேலை என்னத்துக்காக வந்தார் மற்றும் அவர் பிறந்த நோக்கம். Divinity, humanity and his office. என்ன அவருடைய ஆஃபீஸ்? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. ஆமென், 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 ஆமென். உங்கள் முகங்களை பார்க்கணுமே. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன், இந்த பொம்பளைங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்ததுன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டான். அது அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. என்னது, எங்கே தூக்கி வச்சுக்கிறான்னு எனக்கு தெரியல. அந்த பக்கம் திரும்பிக்கிறது, பேசுறதில்ல. படுக்கை அறைக்கு போகும்போதும் அப்படியே இப்படி போகிறது, ரூமுக்குள்ளே அவர் அப்படி போகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ படுக்கை அறைக்கு போகிறதுக்கு முன்னால் செருப்பை கட்டி வெளியே விடுற மாதிரி உன் பிரச்சனையை வெளியே விட்டுட்டு உள்ளே போ. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் உன் கோபம் தணிய வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி. இதெல்லாம் தான் ஆவியானவர் இப்போ சுட்டெரிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன் திராணிக்கு மிஞ்சி எதையும் செய்ய முயற்சிக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்நாள் முழுசும் வீடு வாங்க முடியல, வீடு கட்ட முடியலன்னா தோத்திரன்னு போயிட்டே இரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு, ஊழியத்துக்கு வர்றதுக்கு, ஜெபத்துக்கு வர்றதுக்கு நிறைய காரணம். உங்கள் காரணமெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட செல்லும். அவ்வளோ நியாயம், அவ்வளோ நிஜஸ்தர் நீங்கள். ஆனால் இழப்பு யாருக்குன்னா, நீ வராததுனால இழப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான். என்ன ஒரு பிரிஸ்பிட்டர் அவர் என்னை சந்திக்கும் போது கேட்டார், நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்களான்னு. புரியுதான்னு நான் சொல்கிறது? எதுலேருந்து? மனைவியை இழந்ததுலேருந்து. நான் சொன்னேன், உள்ளவும் போல வெளியும் வரலையா? நான் அன்னையிலேருந்து சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஆமென். நீங்கள் யாராவது கேட்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஏன் வெளியே வரலன்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் நல்லா கவனிப்போம். அதாவது நான் சின்ன பிள்ளையில் அப்படி தான் இருந்தேன். கொஞ்சம் பேதியாக, இன்னோசென்ட்டாக, கபடி சூது இல்லாமல் அப்படி வளர்ந்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ தான் நாய்க்கு போட்டு வச்ச மாதிரி இருக்குது. அப்போது ஒன்றும் கபடி சூது இல்லாததுனால ஓடி வந்து வேகமாக முகத்தை கழுவிட்டு எடுத்து சாப்பிட்டு தட்டை கழுவி வைக்கணும். கழுவி வச்சுட்டு
வேகமாக ஓடிடணும். ஏன்னா அங்கே போய் ஒரு கேம் ஆடணும், ஃபுட்பால் ஒரு கேம் ஆடணும் பெல் அடிக்கிறதுக்குள்ளே. அதனால் இது என்னன்னு நமக்கு கவலை இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவலை இல்லா மனிதனாக கர்த்தர் வளர்த்தார், வாழ்ந்தார். ஆண்டவரே என்னை போஷித்தார், நடத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. we have to have somebody to share your problem. உங்களுக்கு யாரிடத்துலையாவது உங்கள் பிரச்சனையை சொல்லணும். எங்கே யாரிடத்துல? அதனால் ஆண்டவர்கிட்டையும் சொல்ல தெரியல. இப்போ நான் அவங்களோட பேசிட்டு நான் சொன்னேன், உன்னையே ரொம்ப நேசிக்கிற, நீ தற்கொலை பண்ணின்னு தான் சாவு. The one who loves himself more, he will commit suicide. தன்னையே ரொம்ப நேசிக்கிறான் பாருங்க, அவனுக்கு ஒரு சின்ன தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு மார்க்கு குறைஞ்சிச்சு, நீட்டில் கிடைக்கல, என்ன செத்துரு. ஏன் உன்னையே ரொம்ப நேசிக்கிற? மெடிசன் படித்தாதான் நீ படிக்கணுமா? அது ஒன்று தான் படிப்பா? எத்தனை படிப்பு இருக்குது? இல்லைன்னா பரவாயில்ல. ஆண்டவர் நல்லவர். ஆமேன். ஏசாயா 55:8-9 கொஞ்சம் வாசிங்க, வேகமாக சீக்கிரம் வாசிருங்க. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கணும். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள். ஆமென். போதும் சிஸ்டர். உன் வழி, உன் நினைவு ஒரு நாளாவது ஸ்டெத்தஸ்கோப் என்னுடைய கழுத்தில் தொங்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உன் நினைவு என் நினைவு அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொட்டிடையா, கொட்டினாதான் உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஏலி சொல்றார். அந்நாள் அந்த வார்த்தை, அந்த வருஷமே அவ கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றான். அதை ஆண்டவருக்கே தந்து விடுவேன் என்று பொருத்தனை பண்ணினா, அதுக்கப்புறம் 5 பிள்ளைகளை கத்த தந்தா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் சொல்லிட்டு சொன்னேன், அப்படி இது பண்ணிட்டு முடியுமானா இந்த ஐக்கியம், ஃபெலோஷிப், அதுக்கு தான் சபைக்கு வரும். எல்லார்ட்டையும் ஷேக் ஹேண்ட், ஹவ் ஆர் யூ பிரதர், எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, ஏன் முகம் வாடலாக இருக்குது, நீங்கள் கேளுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஃபெலோஷிப் லாக்ஸினம், அது குறைவாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேகமாக நாம் கடந்து போகும்படியா ரோமர் 8:9. ரோமர் 8:9 கொஞ்சம் வேகமாக வாசிருங்க. ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்க விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவர் வாசமாய் இருந்தா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க. மூளை சொல்றத செய்ய மாட்டீங்க. ஆமென். மூளை சொல்றத செய்யலைன்னா வேற என்ன செய்வோம்? ஆவியானவர் சொல்றத செய்வோம். ஆவியில நடத்தப்படுகிறவர்கள், ஆவிக்குரியவர்கள் ஜீவனும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்த ஆவியானவர். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே இன்னைக்கு அவர் தான் பேசிட்டு இருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:19. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்வோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வரைக்கும்
அந்த திரை மூடப்பட்டிருந்தது. அவர் சிலுவையில் அறையும் போது, அவர் ஜீவனை விடும்போது அந்த தேவாலயத்தின் திரைச்சில ரெண்டாய் கிழிந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த ஆசாரின், பிரதான ஆசாரின் ஒருத்த மாத்திரம்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை போக முடியும். அதனால தான் இங்கே எந்த திரையும் போடல. அப்படி போட்டிருந்தா நீங்கள் வந்து அங்கேயே உட்காந்துருக்கணும். நான் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான், இல்லைன்னா நானும் உங்கள் கூட தான் உட்காரணும். இப்போ நாம் எல்லாரும் அந்த கிருபாசனத்தண்டை நெருங்கி வருவோம். அவர் சிலுவையில் மறிக்கலைன்னா நாம் அந்த கிருபாசனத்தண்டையே போக முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய சுய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனபடியினால he was a forerunner. அவர் நம்முடைய முன்னோடியாக இருக்கிறார். அவர் பிரவேசித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 4:12 கொஞ்சம் வாசிட்டு இன்னும் ஒரு வசனம் மாத்திரம் வாசித்து நான் சரியா. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் உயிர் இருக்கிறது, வல்லமை, அதற்கு பவர் இருக்கிறது, உள்ளதாயும் இருபுறமும் டபுள் எட்ஜ்டு சோர்ட். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சில பிளேடுக்கெல்லாம் ஒரு பட்டயத்தை காட்டியிருப்பாங்க. அது ரெண்டு பக்கமும் இப்படியும் அப்படியுமா கூராக இருக்கும். இப்படி ரெண்டு பக்கமும் கூராக இருக்கும். போத் சைட், பின்பக்கமும் முன்பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யும் என்றால், கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கு. நல்ல கரங்களை தாட்டி இந்த தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள ஊனையும் கணுக்களையும் ஆத்துமாவையும் ஆவியும் அதை உருவ குத்துகிறதா, செப்பரேட்ஸ், கட்ஸ். அந்த கணுக்கள், மரத்தில் கணு இருக்கிறது. அந்த கணு பகுதியை பயன்படுத்த முடியாது. அந்த பகுதியை வெட்டுறதுக்கும் அறுக்கிறதுக்கும் இழைக்கிறதுக்கும் கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட கடினமான உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கணுக்களையும் உருவ குத்துகிறதா. இட் வில் கட் அசெண்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக சங்கீதம் 16:11 வாசித்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 16. எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு, பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினாரே. அதுக்குள்ளே அவர் பிரவேசித்து நமக்கும் உங்களுக்கு எனக்கும் முன்னால் அவர் போயிருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம பின்னால் போகலாமா, போக முடியாதா? அந்த தேவாலயத்தின் திரைச்சில் அவர் முன்னால் போனதுனால, பிகாஸ் he went as a forerunner, the curtain was rent. அது ரெண்டாக கிழிக்கப்பட்டது. அதுக்குள்ள பிரவேசிக்கிறோம். இப்போ அங்கே வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுவோம். உம்முடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது பூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவனா நமக்குள்ள வாசம் பண்ண இந்த கூடாரத்தை திறந்து கொடுப்போம். ஆவியானோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி நாம் காக்கப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். ஊனையும் கணுக்களையும் இந்த வார்த்தை அது உருவ குத்துகிறதா இருந்து நமக்குள்ளே இருக்கிற அனைத்தையும் சுட்டெரித்து தேவநாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிருபையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவர் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்க ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, என் ஆண்டவராகிய இயேசு வரும் பொழுது குற்றமற்றவர்களாக இருக்கும்படி காத்துக்கொள்ள ஜீவ பலியாக அந்த பலிப்பீடத்தின் மேலே வைக்கிறேன். இது என்னோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்து நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா, இயேசு வருகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.